இட்ஸ் மீ ஜோ ஃப்ரம் ஜோஸ் ட்ராவல். கிமு 2ஆம் நூற்றாண்டில் சமண முனிவர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுற ஒரு மலையை தேடி தான் வந்திருக்கோம். காங்கேயம் போகிற வழியில் 23 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அரச்சலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே என்னென்ன இருக்குன்னா இசை கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் நூற்றாண்டில் அப்போ தமிழி எழுத்துக்கள் அப்படிம்பாங்க. அந்த எழுத்துக்கள் இங்கே இருக்குது. முக்கியமாக பாண்டிய மன்னர்கள் அங்கே வாழ்ந்ததாகவும் கூறப்படுறது. அந்த இடத்த தேடி தான் இப்போ நம்ம வந்துட்ருக்கோம். சுற்றி கருவேல மரமாக இருக்குது. இதை தாண்டி தான் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். வர்ற வழியில் நமக்கு உறுதுணை அருள் என்கிற தமிழரசன் அவர் நம்ம கூட வழி நடத்திட்டு போகிறாரு. போகிற வழியில் திடீர் நிற்கிறாரு. மான் இப்போ தான் நடந்து போனதாகவும் அதனுடைய கால் தடங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு காட்டுறாரு. இப்போ இதை தாண்டி நம்ம மேலே போயிட்டுருக்கோம். இந்த இடத்த முதல்ல கண்டுபிடிச்சது யார்? ஈரோட்டை சேர்ந்த கல்வெட்டுத்துறை அறிஞர் எஸ் ராசு என்பவரால் 1960ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. இப்போ நம்ம மலைக்கு மேலே வந்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து சுனைங்கிறாங்க. இதில் தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும். எடுத்து எல்லாம் இறச்சிட்டு வெறும் எம்டியாக வச்சுட்டு போனீங்கன்னா கூட மலை ஏறிட்டு வரக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த இடம் மறுபடியும் தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மொத்தம் இங்கே ஒரு 7 சுனை இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததை பார்க்குறோம். இது கொஞ்சம் பெரிய சுனை தெரியுதுங்களா, எவ்வளோ டீப்பாக இருக்குது அப்படின்ட்டு. நார்மலாக பார்த்திங்கன்னா ரொம்ப மழையாக தானே இருக்குது. இதில் அந்த காலத்தில் தேர் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நண்பர் சொன்னார். நம்ம உள்ளூர் வாசி ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை பற்றி நம்ம கேட்டுக்குவோம். நம்ம பேர் அருள். இது நாகமலை. ஓகே. ஊர் பேர் நாகராஜபுரம். இந்த இடத்தோட பேர் பாண்டியம்பாறை. இந்த இடம் பாண்டியர்கள் தேர் ஓட்டின இடம். சரிங்க. போர் புரிஞ்சப்போ இந்த இடத்துல அப்போ தேர் ஓட்டினது. இந்த இடத்துல தேர் ஓட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது இப்போ நம்மளால் உண்மையிலுமே நடக்கவே முடியல. எப்படி அந்த காலத்தில் சாத்தியம் அப்படிங்கிறத நினச்சா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடம் நம்ம எதிர்பார்த்து வந்த இடம் என்னென்னா, அந்த காலத்தில் சமணர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுற
குகை அப்படின்னாங்க. அதை நாங்கள் தேடி தான் வந்தோம். இப்போ நம்ம நண்பர் அதை தான் இப்போ நமக்காக காட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. வாங்க போய் பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் பாண்டியர்கள் அவங்களுடைய கல்வெட்டு. அந்த காலத்தில் கல்லிலேயே வெட்டப்பட்ட பாண்டியரோட உருவம் பாருங்கள். இது மேலே அந்த எழுத்தையும் எடுத்துக்கோங்க. ஆமாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எழுத்து வந்து 5 வருஷம் கொண்டது. 5 வருஷம் இடமிருந்து வலமாகவும் 5 வருஷம் மேலிருந்து கீழாகவும் எழுதப்பட்ட எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா கிமு 2000க்கு முன்னாடி எழுதப்பட்ட எழுத்துக்கள். இப்போ வந்து இது ஃபுல்லாக இருந்தது. இப்போ நம்ம வரக்கூடிய மக்கள் ரொம்ப நல்லவங்க, எல்லாத்தையும் உடச்சி பாதி எழுத்தை காணா, மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறவங்க வந்து பாண்டிய மன்னனோட மனைவி, அவங்களுடைய உருவம் தான் இந்த இப்போ நம்ம காட்டிகிட்ருக்கிறது. இதுலேயே எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன உருவம் இருக்குது. அது என்னென்னு எங்களால் கணிக்க முடியல. ஒரு குழந்த மாதிரின்னு சொல்ல முடியல, ஒரு உருவம் இருக்குது. இசை எழுத்துக்கள் கூட அடிஷ்னலாக 2 லைன் வந்திருக்கும். இது என்னென்னா ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்கு. நம்ம கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண முனிவர்கள் வாழ்ந்த இடத்த இப்போ நம்ம தேடி வந்திருக்கோம். இதுதான் அவங்களுடைய குகை. போர் புரிஞ்சப்போ வந்து பாண்டியர்கள் வாழ்ந்து தான் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு. அதைத்தான் இப்போ சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பழங்காலத்து எழுத்துக்கள், பாண்டிய மன்னரோட உருவம், அவர் ஒய்ஃபு, அது யாருன்னு தெரியல, பக்கத்தால் ஒருத்தர் இருக்கிறாங்க, குழந்தைய என்னன்னு தெரியல, அவங்க படமெல்லாம் இருக்கும். 7 வகையான சுனை அதெல்லாம் சொன்னீங்களா, அது சொல்லுங்களேன். அது நார்மலாக எனக்கு பெரியவங்க சொன்னது வந்து இந்த இடத்துல நீங்கள் தண்ணி இறச்சி ஊற்றிட்டு போனீங்கனாலும் கம்பல்சரி தண்ணி இருக்கும். வெயில் காலத்துலேயும் அது எப்போவுமே அந்த இடத்துல தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் முன்னாடி போனால் பாண்டியர்கள் இருந்தப்போ அவங்க சாப்பிட்ட தட்டு, டம்ளாரு இந்த மாதிரி இருக்குது. மயில்பாறை, சூரியம்பாறைம்பாங்க. இது பாண்டியர் பாறை. மலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குன்றா இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் குமிஞ்சிருக்கும், மீதி நார்மலாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு இருக்குது. இது எவ்வளோ தூரம் இருக்குது, எங்கே போகுது, அதை எனக்கு சொல்லுங்கள். இது முன்னாடி வந்து பாண்டியர்கள் தங்கி போர் புரிஞ்ச இடம். அப்போவே வந்து இது நம்ம சென்னிமலை இருக்குல்லங்க, சென்னிமலை வரைக்கும் இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது வந்து இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்தலை மலை ஒரு 9 கிலோமீட்ரு, அது வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் இருக்குது. இப்படி சுற்றி மொத்தம் 17 கிலோமீட்டரு. மொத்தம் 17 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்குது. சரௌண்டிங் இங்கேருந்து 20 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர்னால் சென்னிமலைக்கு முன்னாடி வரைக்குமே இதனுடைய தொடர்ச்சி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப இது தமிழ்நாட்டுக்குள்ளே இது ஒரு பெரிய மலையாக தான் கருதப்படுது. பாண்டியர்கள் இங்கே வந்து போருக்காக தங்கியிருக்காங்க. நம்ம ஈரோட்டில் நம்ம ஊரில் தங்கி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. பல விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம், பல விஷயங்கள் தொலைச்சிட்டோம். நம்மளுடைய கலாச்சாரத்தை தேடி போகிறோம். கலாச்சாரத்தை இப்போ நம்ம இது பண்ணுறோம். ஆமாம். அடுத்து வந்து பாண்டியர்கள் சாப்பிட்ட தட்டு, டம்ளாரு அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம அதை பார்ப்போம் வாங்க. இது வந்து அவங்க சாப்பிட்ட தட்டியா?
பாண்டியர்கள் வந்து போர் புரிஞ்சப்போ அவங்க சாப்பிட்ட தட்டு டம்ளாரு, இது வந்து டம்ளாருங்க. ஓ சரி. அப்படின்னு எனக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அவங்க சாப்பிட்ட தட்டு. ஓ சரிங்க. அப்படியே வரிசையாக உட்காந்து சாப்பிட்டது தான் ஆனால் அடையாளம். ஓ சரி சரி. இது வரைக்கும் நம்ம இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் நமக்காக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அவருடைய நேரத்தை நமக்காக ஒதுக்கிட்டு வந்திருக்காரு. அவருக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லிக்கலாம். மேலும் உங்களுக்கு இந்த நம்ம நாகமலையை பற்றி ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுது, இன்னும் நாங்கள் நிறையா பார்க்கணும், நீங்கள் தனியாக வந்து பார்க்கணுன்னா கூட வர மாதிரி இருந்தால் கூட இவரை கேட்டு கூட நீங்கள் வந்து பாருங்கள். நன்றி சொல்லிடலாம். ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம அரசலூர் நாகமலையை பற்றி தெளிவான டீட்டெயில் பார்த்தோம். இங்கேருந்து கொடைக்கானல் போகிறோம், ஊட்டி போகிறோம், அங்கே போய் அதை பற்றி தெளிவாக நம்ம விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது, அது என்ன ஃபேமஸ்ஸு, அதனுடைய வரலாறு என்ன, இது வரைக்கும் நம்ம பெருசாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதில்லை. இது வரைக்கும் நம்ம வெளிநாட்டில் இருக்கிறத பற்றி அது ஃபேமஸ், இது ஃபேமஸ்ஸாக, அது ரொம்ப பழமையானது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தவங்க கதையவே பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் என்ன இருக்குங்கிறது இது வரைக்கும் நம்ம பெருசாக கண்டுக்கிட்டதும் இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதும் இல்லை. நம்ம ஈரோட்டிலேருந்து சரியாக ஒரு 24 கிலோமீட்டர் அரசலூருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நாகமலை ஆண்டவர் கோயில்னு இருக்குது. அதுக்கு மேலே, அந்த மலைக்கு மேலே தான் கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த சமணர்களோட படுக்கை, அவங்க பயன்படுத்திய தட்டு, டம்ளர், அப்புறம் அவங்க பயன்படுத்திய குகை எல்லாமே இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த லைன்லேயே நம்ம நிறைய தடவை போயிருக்கோம், வந்திருக்கோம். ஆனால் அதை பற்றி நம்ம பெருசாக கண்டுக்கிட்டது இல்லைன்னா அதை பற்றி நம்ம பெருசாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது இல்லைங்கிறதா உண்மை. என்னென்னா நம்ம நிறைய விஷயங்கள் இழந்துட்டுருக்கோம், நம்மளுடைய அடையாளங்கள் நம்மளே இழந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்குவோம், அடுத்தவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற நல்ல விஷயம் தான். முதல்ல நம்ம ஊரை பற்றி தெரிஞ்சுக்காமல் நம்ம அடுத்தவங்கள பற்றி தெரிஞ்சு எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரில. அதனால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய அடையாளங்கள், நம்ம ஊர், நம்மளுடைய நாகரிகம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் பண்ணுறோம். இதில் இன்னும் மேலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இன்னும் பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்ககிட்ட இன்னும் நாங்கள் நிறைய டீட்டெயில் இதை கலெக்ட் பண்ணி இதை பற்றி உங்களுக்கு நாங்கள் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ நாங்கள் போடுறோம். அதே மாதிரி உங்கள் ஊரில் இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரியம், கோயில்கள், நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா, ரொம்ப பழமையான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நாங்கள் வாழ்க்கையை நம்மளும் கொஞ்சம் எல்லோரும் தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கேமராமேன் அவருக்கு, கிருஷ்ண பிரகாஷ் அவருக்கு நன்றி. கூடவே இவ்வளவு தூரம் வந்து நமக்கு சுற்றி காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி அவரோட இப்போ வேலைக்கு போகிற நேரத்தை கூட ஒதுக்கிட்டு நமக்காக வந்த அருள் என்கிற தங்க தமிழரசன் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறோம். பை.